வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண வினாவிடைகளுடைய தொகுப்பு. வினா எண் 1 எண் தமிழ் நா பிரித்து எழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. வினா எண் 2 6 பெரும்பொழுதுகளும் கீழ்க்கண்ட எந்த திணைக்கு பெரும்பொழுதுகளாக உள்ளது? விடை நெய்தல். வினா எண் 3 அகப்பொருள் இலக்கணம் மற்றும் புறப்பொருள் இலக்கணம் ஆகிய இரண்டிலும் இடம்பெறுவன யாவை? விடை கைக்கிளை பெருந்திணை. வினா எண் 4 எற்பாடு பிரித்து எழுதுக. விடை எல் கூட்டல் பாடு. வினா எண் 5 விளரியாழ் எந்த திணைக்கு உரியது? விடை நெய்தல். வினா எண் 6 நிலமும் பொழுதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை முதற்பொருள். வினா எண் 7 5 வகை வெண்பாக்களின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று எது? விடை இணைகுரல் வெண்பா. வினா எண் 8 காஞ்சி மரம் எந்த திணைக்கு உரியது? விடை மருதம். வினா எண் 9 வழி இழந்த யானை எந்த திணைக்கு உரியது? விடை பாலை. வினா எண் 10 4 வகை ஆசிரியப்பாக்களின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று எது? விடை இன்னிசை ஆசிரியப்பா. வினா எண் 11 பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. விடை கொடை வினா. வினா எண் 12 கல்லார் இதில் இடம்பெற்றுள்ளவை எவை? விடை தேமா. வினா எண் 13 மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று கூறுவது. விடை இடவழுவமைதி. வினா எண் 14 ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? விடை கொளல் வினா. வினா எண் 15 ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் எவ்வகை வினா? விடை அறியா வினா. வினா எண் 16 வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. விடை பால் வழுவமைது. வினா எண் 17 சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை காப்பியங்களும் இவற்றில் இடம் அமைந்தவை. விடை அகவற்பா. வினா எண் 18 தோன்றல் எத்திணையை சார்ந்த மக்கள்? விடை முல்லை. வினா எண் 19 என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. விடை திணை வழுவமைது. வினா எண் 20 இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது. விடை அகவற்பா. வினா எண் 21 கால் வலிக்கும் என்று கூறுவது எவ்வகை விடை? விடை உருவது கூறல் விடை. வினா எண் 22 கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது எவ்வகை விடை? விடை சுட்டு விடை. வினா எண் 23 இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்வது. விடை வழுவமைது. வினா எண் 24 அறம் கூறும் குறளும் நாலடியாரும் எந்த ஓசை உடையது? விடை செப்பலோசை. வினா எண் 25 குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? விடை 5. வினா எண் 26 வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? விடை 3. வினா எண் 27 தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறல். விடை மரபு வழு. வினா எண் 28 இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள பொழுது. விடை வைகறை. வினா எண் 29 நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும் அழைக்கப்படும். அவற்றின் வகைகளில் இடம்பெறாதது எது? விடை ஏவல் விடை. வினா எண் 30 இளவேனிற் காலம் தொடக்கம். விடை சித்திரை. வினா எண் 31 எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்ப தன்மையாகும் என கூறும் நூல். விடை தண்டி அலங்காரம். வினா எண் 32 ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு என்ற பாடலில் பயின்று வந்துள்ள பொருள்கோள். விடை கொண்டு கூட்டு பொருள்கோள். வினா எண் 33 மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலமும் கண்ணீரும் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி. விடை தன்மை அணி. வினா எண் 34 விலங்கொடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள பொருள்கோள். விடை எதிர் நிரல்நிறை பொருள்கோள். வினா எண் 35 தன்மை நவிர்ச்சி அணி எத்தனை வகைப்படும்? விடை 4 வகைப்படும். வினா எண் 36 அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள பொருள்கோள். விடை முறை நிரல்நிறை பொருள்கோள். வினா எண் 37 முடக்கொற்றான் என்று அழைக்கப்படுவது. விடை உளிஞ்சை. வினா எண் 38 இட்லி பூ என அழைக்கப்படுவது. விடை வெட்சிப்பூ. வினா எண் 39 பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் இருப்பது. விடை வஞ்சிப்பூ. வினா எண் 40 தன்னை அணியின் வகையில் இடம்பெறாது ஒன்று.
விடை சொல் தன்மையணி. வினாயன் 41 முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள். விடை ஆற்றுநீர் பொருள்கோள். வினாயன் 42 பால் என்பது எவற்றின் உட்பிரிவு? விடை திணை. வினாயன் 43 சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது. விடை நிரல் நிறையணி. வினாயன் 44 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறள்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. வினாயன் 45 பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட போரிடுவது. விடை தும்பை திணை. வினாயன் 46 தீவகத்தின் வகைகளில் இடம்பெறாத ஒன்று. விடை முற்றுநிலை தீவகம். வினாயன் 47 ஏறு தழுவுதல் எந்த திணைக்கு உரியது? விடை முல்லை. வினாயன் 48 சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடத்தோள் இலிகுருதி. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. விடை தீவக அணி. வினாயன் 49 ஏறுகோட்பறை எந்த திணைக்குரியது? விடை முல்லை. வினாயன் 50 செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது. விடை தீவக அணி. வினாயன் 51 பொய்கை எந்த திணைக்கு உரியது? விடை மருதம். வினாயன் 52 நேர் நிறை நேர் என்பது. விடை கூவிலங்காய். வினாயன் 53 இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். விடை வலு. வினாயன் 54 இலக்கணத்தில் இடம் எத்தனை வகைப்படும்? விடை 3 வகைப்படும். வினாயன் 55 செவ்வழிப்பண் எந்த திணைக்கு உரியது? விடை நெய்தல். வினாயன் 56 இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். விடை வளா. வினாயன் 57 இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. விடை தற்குறிப்பேற்றணி. வினாயன் 58 செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது. விடை இன்னிசை அளபடை. வினாயன் 59 செயலில் ஒரு பெயர் சொல்லில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. விடை சொல்லிசை அளபடை. வினாயன் 60 கேடு என்பது எவ்வகை தொழில் பெயர்? விடை முதநிலை திரிந்த தொழில் பெயர். வினாயன் 61 விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல். விடை முதநிலை தொழில் பெயர். வினாயன் 62 காலம் கறந்த பெயரச்சம். விடை வினைத்தொகை. வினாயன் 63 தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? விடை 6 வகைப்படும். வினாயன் 64 முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. விடை பெயரச்ச தொடர். வினாயன் 65 தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? விடை 9 வகைப்படும். நன்றி.